ஹலோ வெல்கம் பேக் டு DpTalks. ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் பண்ணாத வீடியோ அ டே இன் மை லைஃப். ஸோ எழுந்தாச்சு, அப்பாவையும் பையனையும் ஸ்கூலுக்கு அண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. ஸோ திஸ் ஹவ் ஐ லுக். ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ டூ இஸ் அவங்க போயிட்ட உடனே பெட்ரூமை செட் பண்ணுறது தான். ஸோ வந்து ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரட்டும்னு. அண்ட் எங்கள் டேடி எப்போவுமே சொல்லுவாங்க பெட்டை உடனே வந்து ரெடி பண்ணிடணுன்னு. பட் உடனே ரெடி பண்ண முடியலனாலும் எல்லோரும் போயிட்ட அப்புறம் பெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அதோட டெடிக்கேட்டட் பிளேஸில் வச்சுருவேன். அண்ட் செப்டம்பர் மந்த்லேருந்து புதுசாக நான் என்ன பண்ணேன்னா பில்லோஸும் எடுத்து கொண்டு போய் வச்சுருவேன். யூஸ்வலி பில்லோஸ் பெட்டில் தான் இருக்கும். பட் இப்போ கொண்டு போய் வச்சிடுறனால பெட் வந்து இப்படி நீட்டாக இருக்கும். மறுபடியும் போய் படுக்கணும்னு தோணாது. ஸோ பில்லோ வந்தால் தான் படுக்கணும்னு தோணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் பெட்ரூமில் இருக்க லாண்ட்ரிஸ், அழுக்கு துணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். ஸோ வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி ஓடிட்டுருக்கோம். அண்ட் ஏதாவது க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்தோம் அந்த நேரத்தில் கிச்சனோட பேசிக் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். மார்னிங்கே குக்கிங் ஓவர். ஸோ ஹஸ்பண்டுக்கு தனியாக லன்ச் பண்ணி கொடுத்தாச்சு. பட் எனக்கும் நிக்கலுக்கும் ரசமும் கோவக்காய் பொரியலும் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் கோவக்காய் சாப்பிட மாட்டாங்க அதனால். அண்ட் தென் ஹாலை க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ தி திங் இஸ் நான் செப்டம்பர் ஆரம்பித்ததுலேருந்து நான் டீப் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரூமையும் எக்ஸப்ட் ஃபார் ஒன் ரூம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அந்த பிளேஸை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா இந்த சோஃபாவில் எந்த குப்பையும் இருக்கக்கூடாது. இப்போ உட்காரதுக்கு தான் வாங்குகிறோம். பட் உட்கார தவிர மற்ற எல்லா திங்ஸும் என் பையன் அதில் போட்டு வச்சுருப்பான். ஸோ அதனால் இந்த பார்ட் ஆஃப் த ஹால் வந்து நீட்டாக இருக்கணும் எனக்கு எப்போவுமே. ஸோ அண்ட் எனக்கு ஹெல்ப்பர் அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெருக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரியும் நான் ஓரளவு தட்டிலாம் வச்சுருவேன். ஸோ நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஒர்க்கை ஈஸி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒன் ஹாஃப் ஆஃப் மை ஹால் லுக்ஸ். ஸோ இப்போ வந்து ஹேவ் டு கோ டேக் பாத். எனக்கு தலை குளிக்க போகிறேன். அதனால் 2 டவல் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ யூஸ்வலி நைட் ட்ரெஸ் நைட்டி போட்டிருப்பேன். பட் ஃப்ரம் செப்டம்பர் ஐ தாட் எழுந்தோடனே நம்ம வந்து ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடணும். ஸோ ஐ ஹேட் அ குட் டாப் அண்ட் பேண்ட் அண்ட் தலையை வந்து ஹேர் கேர் பண்ண போகிறோம். ஸோ வெட் ஹேரில் நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா சீரம் தடவுவேன். ஸோ கொஞ்சோண்டு சீரம் எடுத்து தடவிட்டு என்னுடைய ஹேரை வந்து ஹேர் கேரை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் ஹேர் கேர். பேசிக்லி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா இன்றைக்கி நான் வீடியோவும் எடுக்கிறேன். நான் இன்னும் நிறையா வீடியோஸ் எடுக்க வேண்டிய ஒர்க் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இதுதான் என்னோடய ஃப்ரெஷ்னஸ், அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர் டூயிங் தட் இந்த ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து என் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஹேரை ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பேங்க்ஸ் மட்டும், கர்டன் பேங்க்ஸ் மட்டும் எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள் ட்ரையர் வச்சுன்னு. அதனால் பண்ணிவிட்டு அண்ட் சன்ஸ்க்ரீன் லோஷன் போட போகிறேன். என்னவோ தெரியல, இப்போலாம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போடணும்னு தோணலை. சன்ஸ்க்ரீனே நான் போட மாட்டேன். பட் இப்போது இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கினதுலேருந்து எனக்கு சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் போடணும்னு தோணுது. அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா இருக்குது இந்த சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஹேரை அப்படியே நான் காய விட்டுருவேன். ஐ வில் நாட் யூஸ் எனி ஹீட் ஒரு ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே நேச்சுரலாக ட்ரை பண்ண விட்டுருவேன். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே ப்ரிட்டி மச் அவ்வளவுதான். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே பிரைட் ஆயாச்சா. ஸோ வீடியோ எடுக்க போகிறோன்றதுனால ஐலைனர் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு ஒர்க் செஷன் இருக்குது, வீட்டு ஒர்க் இருக்குது, அண்ட் தென் another வீடியோவும் எடுக்கணும். அண்ட் தென் நான் யூஸ்வலி வந்து வீட்டில் வந்து பகலில் தனியாக இருக்கும் போது லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என் வீட்டில் நிறையாவே சன்லைட் இருக்கும். பட் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால லைட் ஆஃப் பண்ணால் நல்லா இல்லை. அதனால் லைட் போட்டே எடுப்போம். ஸோ அண்ட் தென் மார்னிங் இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். என்னவோ தெரியல, எனக்குன்னு தனியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் அனுப்பிச்சிட்ட அப்புறம் ஏதாவது ஷேக் இருந்தால் குடிப்பேன். பட் இன்றைக்கி எனக்கு ரொம்ப வயிறு சரியில்லை, ஒரு மாதிரி அசிடிக்காக இருந்ததுனால மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலான்னு. ஸோ ஐ எம் டேக்கிங் தட். பட் அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி நான் எதுவுமே சாப்பிட மாட்டேறேன். பட் இட்ஸ் அ வெரி பேட் ஹேபிட். ஸோ அது அப்படியே குடிச்சிக்கிட்டே இன்றைக்கி என்ன பண்ணலாம், என்னென்ன இருக்குது, அந்த மாதிரி ஒரு டூ டூ லிஸ்ட்டை என் மைண்டில் அப்படியே போட்டுப்பேன். கொஞ்சம் நேரம் கழித்து வேறு எங்கெங்கேயோ தாட்ஸ் போயிடும். திடீர்னு ஜோன் அவுட் ஆகிடுவேன். ஸோ ஆக்சுவலி ஃபோன் கையில் இருந்தது அப்படின்னா ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் இப்போ நான் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கறனால ஐ எம் யூஸிங் திஸ் டைம் டு திங்க் அபவுட் த டே. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் மார்னிங். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறனால தான் இந்த மாதிரி தனியாக இருக்கேன். ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா நான் ஏதாவது அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். வீடு இவ்வளோ காமாக இருக்காது. ஸோ இந்த பெட்டு பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது. போய் படுக்கணும்னு தோணலை. அதனால தான் கதவை சாத்திட்டு இன்றைக்கி ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை ஒர்க்
டெஸ்க். ஸோ எனக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு ஒர்க் டெஸ்க் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய லேப்டாப்பில் ஐ ஹேவ் இன்றைக்கான ஒர்க்லாம் நான் பண்ணணும். மீன்வைல் நடுவில் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ்லாமும் வந்தது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸையும் வந்து நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங், என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததாங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஸோ தனியாக இருக்கும்போது தான் நான் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசிகிட்டே இருந்திருப்பேன். ஸோ என்னோடய ஒர்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேயில் என்னோடய ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அண்ட் லஞ்சுக்கு வந்து ரைஸ் வச்சுட்டேன். பிகாஸ் மார்னிங் வந்து ரசம் அண்ட் கோவக்காய் பொரியல் பண்ணிட்டனால ரைஸ் மட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டீ குடிக்கிறேன். பிகாஸ் ஆஃப்டர் ஒர்க் ஐ வாஸ் டயர்ட். அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும், அது காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன். மீன்வைல் ஒரு சின்ன டிப். ஸோ நான் டூ டூ லிஸ்ட் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ என்கிட்ட என்னோடய ஒயிட் போர்டு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னொரு ஒயிட் போர்டு வாங்குறதுக்கு பதிலாக என் பையனோட ப்ராஜெக்ட் லேமினேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதோடைய பேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த லேமினேட்டட் ஷீட்டில் ரீயூசபிள் மார்க்கர் வச்சு நான் எழுதி யூஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலி நான் ஒரு டீ பர்சன். இன்றைக்கி மார்னிங் டீ குடிக்காதனால, ஏன்னா ஜூஸ் குடிக்கும்போது டீயும் குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு குடிக்காதனால கொஞ்சம் நேரம் கேப் விட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்னுடைய ஒர்க் செஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறமா ஒரு பவர் பூஸ்டருக்காக ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ஓவர் திங்கிங்கை போட்டுட்டு என்ன பண்ணலாம் வாழ்க்கையிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு என் பையனுடைய ஸ்கூல் விட்ட டைம் வந்துடுச்சு. ஸோ ஐ எம் ஆஃப் டு பிக் ஹிம் அப் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல். ஸோ நிக்கில் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டே வருவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த டிபி வந்து வேறு. இப்போ வந்து ஃபுல் மதர் மோட். கொண்டையை போட்டாச்சு. பாக்கியலக்ஷ்மி கொண்டையை போட்டுட்டா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பண்ணணும். ஸோ இப்போயும் வீட்டில் இருக்க வேலை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அதை விட நிக்கில் வந்துட்டு அப்புறம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ அதே நான் சொன்ன மாதிரி இந்த சோஃபாவை க்ளீனாக வச்சுக்கணுன்றதுக்காக வந்த உடனே எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தென் நிக்கிலோட லன்ச் டைம் விச் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் டைம். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வீடியோ பார்க்காம சாப்பிட வைக்கவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு முடிச்ச அப்புறமா வி ஹாவ் டு மேக் ஹிம் ஸ்லீப். பட் அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ணும் இல்லையா. இந்த ஹேர் ஸ்டைலை கொஞ்சம் அவுத்துக்கிறேன், வீடியோவில் கொஞ்சம் அழகாக தெரியணும்னு. ஸோ நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். மார்னிங்கில் சிக்கன் வாங்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமான ஒர்க்காக இருக்குது. அதனால் ஹஸ்பண்டும் சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க. 7:45 8 o'clockலாம் கிளம்பிடுறாங்க. ஸோ அதனால் அவருக்கு டின்னர் சிக்கன் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி செஞ்சு அது கொதிக்கிற கேப்பில் நானும் என் லஞ்ச் முடிச்சிட்டேன். எனக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் என்னுடைய ஒர்க் பண்ணணும்னு தோணுது. அது ஏனே தெரியலை. ஐ ஷுட் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் மை செல்ஃப்னு நினைக்கிறேன். ஸோ நவ் நிக்கிலோடைய நேப் டைம். அது ரொம்ப கஷ்டம் பகல் நேரத்தில் வெளிச்சமாக இருக்கும்போது தூங்க வைக்கிறது. So somehow I made it. ஸோ நவ் மை செகண்ட் செஷன் ஆஃப் ஒர்க்கிங். நிக்கில் தூங்கிட்டு இருக்கக்குள்ளே பண்ணிடணுன்னு. ஸோ யூஸ்வலி தூக்கம் வரும் அவன் கூடவே, பட் தூங்கக்கூடாது, என்னுடைய ஒர்க்கை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் ஒரு 5 o'clock ஒரு 5:15 டைமில் என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். ஸோ ஹி வாஸ் ஆக்சுவலி ஷாக்ட். என்ன வீடியோ எடுத்துகிட்ருக்க நீ அப்படின்னு. நான் ப்ரொடக்டிவாக இருந்தாவே அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ யா, ஈவினிங் டைம் எங்களுடைய ஸ்பேஸ் டீ டைம். ஸோ நாங்கள் அப்புறம் டீ குடிச்சிட்டு டீ அண்ட் பிஸ்கெட் இஸ் ஆர் ஃபேவரட் திங். ஸோ நிக்கில் எழுந்துக்கு முன்னாடி நாங்கள் எங்களுடைய டீ டைமை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஆஃபீஸ்க்கு நான் சுண்டல் இல்லை பச்சை பயிர் அந்த மாதிரி ஸ்நாக் கொடுத்துருப்பேன். பட் அங்கே சாப்பிடாம டீ டைமில் தான் வந்து இங்கே சாப்பிடுவார். அண்ட் தென் நான் ஹோல் டே கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன், அவருக்கு அதையும் கேட்பேன். அண்ட் தென் நிக்கில் எழுந்து வந்துடுவார். ஒரு 5:30 6 o'clock எழுந்து வந்துடுவான். என்ன சொல்கிறான் இவன்? கரெக்டு பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டனால என்னால் எந்த கிளிப்பும் குத்த முடியல, முடி வந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஹெட் பேண்ட் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நிக்கிலோடைய ஏதாவது ப்ளே டைம். ஸோ அதனால் அவன் விளையாடுவான். எல்லாம் இப்போ மோஸ்ட்லி கலரிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான். ஸோ கலர் பண்ணிகிட்ருக்கான். அதனால் மீன்வைல் அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவனை எப்படியாச்சும் சாப்பிட வச்சு அவனோட ஆக்டிவிட்டி கூட என்கேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டின்னர் டைம் வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து அரிசி காலி ஆகிடுச்சுன்னு அரிசி கொட்ட வந்தேன். ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். எப்போவுமே அரிசி கொட்டும் போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு நான் எப்போவுமே வச்சுருவேன். ஸோ இது எதுக்குன்னா ஏதோ நல்லதுக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் என்றைக்காவது ஒரு நாள் எமர்ஜென்சிக்கு இந்த அரிசி வந்து சேவியராக இருக்கும். ஸோ யா, நைட்டுக்கும் ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் வச்சுட்டு ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் எனக்காக. பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதனால அன்றைக்கி ஒரு 10 minutes காமாக குவைட்டாக உட்கார போகிறேன். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லலாம், மெடிடேஷனும் சொல்லலாம். பட் நான் சைலண்ட்டாக உட்காரணும்னு முடிவு பண்ணேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். அண்ட் தென் நிக்கிலுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோடனே நானும் என் ஹஸ்பண்டும் 7:30 7:45 டின்னரை முடிச்சிடுவோம். ஸோ திஸ் இஸ் மீ, என்னுடைய ரியலிஸ்டிக் டெய்லி ரொட்டீன் இது. நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்க்குற மாதிரி ஃபேன்சியான யூட்டென்சில்ஸோ இல்லை ரொம்ப எஸ்தட்டிக்கான ஒரு ஹவுஸ் ஹோல்டோ அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கலாம். பட் என்னுடைய கீ பாயிண்ட் இஸ் வீட்டை வந்து
க்ளீனாக வச்சுக்கணும். ஆக்சுவலி நான் கிளம்ஸியான பிளேஸஸும் இருக்குது, இன்னும் லாண்ட்ரி எடுத்து வைக்கணும் அதெல்லாம் இருக்குது. ஓரளவு டீசெண்டான பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேக் வீடியோ லைக் திஸ். திஸ் இஸ் த நேச்சுரல் வே வி லிவ். இது வந்து என்னுடைய ஒரு நார்மல் டே. அதாவது பெருசா எந்த வேலைகளும் இல்லாத டைம்ல எனக்கு இருக்கிற டே இது. அண்ட் நான் வந்து ஸ்கின் கேரும் பண்ணுவேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ இட். ஏன்னா அதுலலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ எனிதிங் லைக் தட். ஸோ இதெல்லாம் வந்து செப்டம்பர் மந்த்ல நான் முடிவு எடுத்து இந்த மாசம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சில விஷயங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணது. எல்லாம் வந்து வீட்ல நைட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். பட் எழுந்தோடனே நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன் இப்போ. அண்ட் ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி நமக்கான ஒரு காம் ஸ்பேஸ் குடுக்கணும். அண்ட் டெடிகேட்டட் ஒர்க் டைம் குடுக்கணும். ஒர்க் டேபிள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஓகேப்பா. இந்த மாரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் வீட்ல இருக்கும்போது. ஸோ பேசிக்கலி நான் வந்து ஏன் நெறைய வீடியோ போடலன்னா, நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டெடிகேட்டான டைம் நமக்கு கிடைக்காது வீடியோ போடுறதுக்கு. இல்லன்னா டைம் கிடைக்கும்போது வீடியோ போடுறதுக்கு மூட் இருக்காது, உடம்பு ஒத்துழைக்காது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. ஸோ இன்னைக்கே இந்த வீடியோ எடுத்து முடியறதுக்குள்ள எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் கேமரா வச்சு, இந்த பக்கம் கேமரா வச்சு. பட் நீங்க மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் பார்க்குற மாரி ரொம்ப ஏஸ்தெட்டிக்காலாம் எனக்கு காட்ட தெரியல. தெரியலன்றத விட எனக்கு காட்ட புடிக்கல. ரொம்ப நேச்சுரலா வித்தவுட் மாஸ்க் திஸ் இஸ் மீ. ஸோ தோஸ் ஆஃப் யூ ஆர் நியூ ஹியர், திஸ் இஸ் டிபி டாக்ஸ் சேனல். என் பேர் வந்து தேவப்பிரியா. ஸோ தேவப்பிரியானால டிபி நான் நிறைய பேசுவேன், அதனால டாக்ஸ் அப்படின்னு டிபி டாக்ஸ்னு வச்சிருக்கேன். ஸோ இஃப் யூ லைக் மீ, மை ரொட்டீன் ஆர் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிபி டாக்ஸ் அண்ட் சேவ் வாட்டர். Bye bye.